2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முதியோர்களுக்கு ஓய்வூதிய தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகள் அறிவிப்பு. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2. வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3. வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதேபோல் தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5. சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை தொங்கி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் நிகழும் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகளால் தமிழகம் தலைகுனிந்து இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் சாடல். ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தா இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிரல, தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், மற்ற 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கூட்டணிகளில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிதான் பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் உறுதி. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. இந்த கூட்டணியில் இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும்
டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. நாட்டில் என்ன நடக்கிறது, எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது கூட விஜய்க்கு தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை பார்க்க விஜய்க்கு நேரமில்லை எனவும், பிரச்சனை நடந்த பல நாள் கழித்து வெளியே வருபவருக்கு இது பற்றி என்ன தெரியும் எனவும் கேள்வி. அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவரு டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டவர் எப்படி அதிமுகவை ஊழல் கட்சி என கூற முடியும்? ஊழல் சக்தி என்று சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? வரும் சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் உறுதி. இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். கொரோனா காலத்தில் ₹1 கூட வரி வருவாய் இல்லாத போதே சிறப்பாக அரசாங்கத்தை நடத்திய கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். திட்டங்களுக்கு தேவையான நிதியை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் என புரட்சி தமிழர் உறுதி. ₹1 வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அதிமுக கட்சி. கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ₹1 வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். அதிமுக என்றைக்குமே ஊடக நண்பர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் பக்கபலமாக இருக்கும்.
உண்மை செய்திகளை வெளியிட்டால் மக்களே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுரை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்த உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்ற கழக பொதுச் செயலாளர். உடல்நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் பாஜக மூத்த தலைவர் ராஜாவின் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். டெல்லியில் ரயில்வே அமைச்சரை சந்தித்த அதிமுக MP CV சண்முகம் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் புறநகர் ரயில் சேவையை திண்டிவனம் வரை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்த சந்திப்பின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் M தனபால், தர்மர் ஆகியோரும் உடன் இருந்தனர். திண்டிவனம் ரயில் நிலையத்தில் கொரோனா காலத்தில் ரத்து செய்யப்பட்ட ரயில் நிறுத்தங்களை மீண்டும் செயல்படுத்த மத்திய ரயில்வே அமைச்சரிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கோரிக்கை. உழவன், மங்களூர், மலைக்கோட்டை, சேலம், காரைக்கால் விரைவு ரயில்களை திண்டிவனத்தில் மீண்டும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் தங்கும் வசதி ஏற்படுத்தி தருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மனு அளித்தார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் டாக்டர் M தனபால், தர்மர் உடன் சென்று பயணிகளின் நலன் கருதி வலியுறுத்தினார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம். செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் புறநகர் ரயில் சேவையை திண்டிவனம் வரை நீடித்தால் 400க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறுவார்கள். மக்களுக்கு மலிவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதி கிடைக்கும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். 2 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பட்டி தொட்டி எங்கும் வாழும் மக்களிடையே கொண்டு செல்வதோடு பல்வேறு வகையிலான தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். திருவான்மியூர் ஊத்தண்டி உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் வழங்குவதில் 700 கோடி ரூபாய் நடந்த ஊழல் குறித்து CBI விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி கோரிக்கை. அடுத்த ஆட்சியில் நடைபெற வேண்டிய பணிகளுக்கும் இப்போதே ஒப்பந்தம் விட்டு அதற்கான கமிஷன், கரப்ஷன்களை வசூலித்து குவிப்பதில்தான் திமுக அரசு அதிக ஆர்வம் காட்டி வருகிறது எனவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே கஞ்சா சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறப்பதாகவும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே கஞ்சா விற்பனை செய்யும் அவலம் திகழ்வதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் போதைப் பொருட்களிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் எனவும் உறுதி. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்களை திமுக MLA பழனியாண்டி தாக்கியதற்கு ஆதாரம் கிடைத்தும் அவர் கைது செய்யப்படாததற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். திமுகவில் உறுப்பினராக இருந்தால் அனைத்து சட்டவிரோத செயல்களையும் செய்ய உரிமம் பெற்றதாக பொருளா எனவும்
பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2100 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட சாலை அமைக்கும் ஒப்பந்தத்தில் கூட்டு சதி தில்லுமுள்ளு நடந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 700 கோடி ரூபாய் குறைவாக திட்டத்தை முன்வைத்த நிறுவனத்தை நீக்கிவிட்டு அரசின் ஆதரவுடன் குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் திமுக அரசின் ஊழல் முகம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் விமர்சனம். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 4 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம் மற்றும் ஹவாலா பணத்தை வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற இளம்பெண் உட்பட 4 பேர் கைது. விடியாத திமுக ஆட்சியில் சென்னை குற்றவாளிகளின் கூடாரமாகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கஞ்சா மதுபோதையில் பள்ளி மாணவிகளை கேலி கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட நபரை நடு ரோட்டில் சரமாரியாக தாக்கிய போதை இளைஞர்கள். இளைஞர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறும் நிலையில் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லை என பேச மாசுவிற்கு சிறிதும் வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டம். பசங்களை நான் அந்த மாதிரி பட்டுப்புள்ளிங்களை இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாங்க. அதனால் நான் ஏன்டா இந்த மாதிரி கேட்குற, இந்த மாதிரி ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை பிடிச்சின்னு இந்த மாதிரி அடிச்சிட்டானுங்க. அதனால் நான் 6 பேர் சேர்ந்துன்னு தான் என்னை அடிக்கிறானுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வங்கி கணக்கில் இருந்து சுமார் 4.5 லட்சம் ரூபாய் நூதன முறையில் பணம் திருட்டு. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும் பணத்தை மீட்பதிலும் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை போதிய வேகம் காட்டவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காடு பக்கோடா பாயிண்ட் பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக புகார். ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் மதுபானம் தங்கு தடையின்றி கிடைப்பதால் சீரழியும் குடும்பங்கள். மதுரை ஜீவாநகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியும் ஆயுதங்களால் வாகனங்களையும் சேதப்படுத்தியும் கஞ்சா போதை இளைஞர்கள் அட்டூழியம். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் போதை இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதால் மக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 கஞ்சாவுடன் பிடிபட்டனர். போதையில் தத்தளிக்கும் தமிழகத்தை வேடிக்கை பார்க்கிறதா விடியாத திமுக அரசு என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி மூங்கில் கொட்டகையில் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பெரும் விளம்பரத்துடன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து போஸ் கொடுத்த திமுக அமைச்சர் கோவி செழியன். மின் இணைப்பை கொடுக்காத எடை போடும் இயந்திரத்தில் எடை பார்த்த திமுக அமைச்சரை பார்த்து சிரிப்பாய் சிரிக்கும் மக்கள். இந்த கொட்டகைக்கு எத்தனை கோடிகள் கணக்கு எழுதப்பட்டு உள்ளதோ என கேள்வி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையாமலேயே அவசர கதியில் திறப்பு விழா நடத்திய திமுக அரசு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு திறக்க வேண்டும் என எண்ணி குடிநீர், கழிவறை, மின்சார வசதி உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமலேயே புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திமுக நிர்வாகி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தை கண்டித்து ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அராஜக மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழலில் சாமானியர்களின் நிலை என்ன என பொதுமக்கள் கேள்வி. SLET, NET தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்து பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் போராட்டம். வாக்களித்த மக்களை மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளையும் வீதியில் இறங்கி போராட வைப்பதே விடியாத அரசின் சாதனையா என போராட்டக்காரர்கள் ஆவேசமாக கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலைய பெயர் பலகை திறப்பு நிகழ்வை புறக்கணித்த ஸ்டாலின். பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டிருந்த நிலையில் அதிமுக MP CV சண்முகத்தின் கண்டனத்தினால் இந்திரா காந்தி பெயரே மீண்டும் வைக்கப்பட்டதால் திறப்பு விழாவை ஸ்டாலின் புறக்கணித்ததால் திமுக, காங்கிரஸ் இடையே மீண்டும் புகைச்சல். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து ஊராட்சி கிராம செயலாளர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் மீண்டும் காத்திருப்பு போராட்டம். திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் விநியோகிக்கப்படும் அசுத்தமான தண்ணீரால் நோய் தொற்று ஏற்படும் அச்சத்தில் மக்கள். சுத்தமான தண்ணீரை கூட வழங்க இயலாத அவலமான ஆட்சியை நடத்தி கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்திய மக்களை கண்டுகொள்ளாமல் சென்ற திமுக அமைச்சர் ராமச்சந்திரன் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. 2 மாதத்திற்குள் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கிராம மக்கள் எச்சரிக்கை. ஊதிய உயர்வு, பணி வரன்முறை, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் விடியாத திமுக அரசை கண்டித்து 3வது நாளாக போராட்டம். திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் உள்ளிட்ட விளம்பர திட்டங்கள் தங்கள் பணிச்சுமையை அதிகரித்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் 3 மாதங்களாக சிண்டிகேட் உறுப்பினர்கள் கூட்டம் நடக்காததால் ஆராய்ச்சி பிரிவு முடங்கும் சூழல். 2 ஆண்டுகளுக்கு மேலாக கூடுதல் பொறுப்பில் நீடிக்கும் அதிகாரிகள் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் மே மாதம் வரை பதவியில் தொடர வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் சிண்டிகேட் கூட்டத்தை திட்டமிட்டே முடக்கி வருவதாக பேராசிரியர்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் அவதி. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கொள்முதல் நிலையத்தை திறந்து விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கருக்கு மேலே சம்பா சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கரில் சன்னாரைகள் அறுவடை ஆயிடுச்சு. இப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் திறக்கலை. உடனடியாக தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்து எங்களுடைய நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணணும்.
சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி கோயில் அருகே சுடுகாடு மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பதாகைகளை ஏந்தி போராட்டம். விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் கைவிடாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளுவண்டி போல் மாணவர்கள் தள்ளிச் சென்று ஏறிச் சென்ற அவலம். திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் இயக்குவதால் பொதுமக்கள் தினம்தோறும் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கலெக்ஷன், கரப்ஷன் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ள நிலையில் தற்போது உயர்மட்ட பாலசாலை விரிவாக்க திட்டமும் ஊழல் புகார்களில் சிக்கியுள்ளதால் தொழில்நுட்ப ஏலம் நிராகரிப்பை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பு. போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் நீண்டகால கனவு விடிய அரசின் கமிஷன் ஆசையாலும் அலட்சியத்தாலும் மீண்டும் கேள்விக்குறி. திண்டுக்கல் அருகே தனியார் பேருந்தை வழிமறித்து பொதுமக்கள் முன்னிலையில் பேருந்து நடத்துனரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல். பாதிக்கப்பட்ட நடத்துனர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்து 7 சவரன் தங்கச் செயினை பறித்த அடையாளம் தெரியாத நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் தொடர் வழிப்பறி சம்பவத்தால் பெண்களுக்கும் அவரது உடைமைகளும் பாதுகாப்பில்லாத சூழல் தொடர்கதையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மதுபோதையில் அடித்து துன்புறுத்திய கணவனை சேலையால் கழுத்தை நெரித்துக் கொண்டு நாடகமாடிய பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் காவல்துறை உள்ளதால் சிறிதளவும் அச்சமின்றி துணிகரத்துடன் கொலைகள் நிகழ்த்தப்படும் பயங்கரம். மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார் கொட்டாரம் ஊராட்சியில் கலையரங்கத்திற்கு தகர சீட்டால் சுவர் அமைத்த ரேஷன் கடை என பெயரிட்டு திறந்து வைத்த திமுக அமைச்சர் மூர்த்தி அமைச்சரின் வருகைக்காக பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதாக 100 நாள் வேலையாட்கள் குற்றம் சாட்டியுள்ளதோடு விடியாத அரசின் தேர்தல் நாடகத்திற்கு அளவே இல்லையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. எங்களுக்கு சாப்பாடு யாரு அமைச்சரை ஒன்று கொடுப்பாரு? எதுக்கு இப்படி ஆளுகளை காக்க போறீங்க? எப்பதான் வருவாரு? அவர் மட்டும் சொன்ன டயத்துக்கு வர மாட்டேன்றாரு. எங்களை மட்டும் இப்படி உட்கார வச்சு வேலை வெட்டிக்கு போனா தானே நாங்க சாப்பிட முடியும். புது கட்டடம்லாம் இல்ல, நாடக மேடையத்தையும் ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றேன்ல. தூத்துக்குடியில் வெற்று விளம்பரத்திற்காக நடத்தப்படும் உங்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சிக்காக அழைத்து வரப்பட்ட மக்கள் 7 மணி நேரத்திற்கு மேல் காத்து கிடந்த அவல நிலை. அதிகாலையிலேயே வந்திருந்த முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்களுக்கு போதிய இருக்கைகள் ஒதுக்கப்படாமல் தரையில் அமர வைக்கப்பட்ட நிலையில் காத்திருந்து வெறுத்துப்போன மக்கள் தரையில் படுத்து புறங்கிய பரிதாபம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொண்டு கட்சி சார்ந்த நலத்திட்ட உதவிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் வழங்குவதாக குற்றச்சாட்டு. கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுதி பக்கமே போகாத திமுக எம்எல்ஏ தோல்வி பயத்தால் தற்போது கிராமமாக சென்று எவர் சில்வர் அண்டா வழங்குவதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல்லில் அடிப்படை வசதிகள் இன்றி நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்கு திமுக அமைச்சர்கள் தாமதமாக வந்ததால் 3 மணி நேரமாக வெயிலில் காக்க வைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். திறனற்ற திமுக அரசு வெற்றி விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்கு தங்களை அழைக்கழிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் முறைகேடுகளில் ஈடுபடும் திமுக நகராட்சி தலைவரை தட்டி கேட்டதால் தனது வார்டுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர மறுப்பதாக கோரி அதிமுக கவுன்சிலர் தீக்குளிக்க முயற்சி. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையின் பாதுகாப்பு கருதி அடையாறு அருகே புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது பாதுகாப்பு காரணங்களுக்காக கடற்படைக்கு ஒதுக்கப்பட்ட 9.69 ஏக்கர் இடத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட விடியாத அரசு.
திட்டமிடல் மற்றும் திறனற்ற திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக நிபுணர்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மின்னல் பகுதியில் தனியார் செங்கல் சூளையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. விடியாத திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் சமூக நலத்துறையின் அலட்சியத்தால் புத்தகம் சுமக்க வேண்டிய வயதில் செங்கலை சுமக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட மடிக்கணினி சரிவர இயங்காததால் வீடியோ வெளியிட்டு மாணவர்கள் புலம்பல். திமுக அரசு வழங்கிய மடிக்கணினி கல்விக்கு உதவாதது என மாணவர்கள் காட்டம். ஒன்னுக்கு வேலை செய்யற மக்களுக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆசை பையன் வாங்கலான்னு வந்தான், கவர்மெண்ட் கொடுக்குதா வீட்டுல வச்சுன்னு படம் கடம் பார்த்துட்டு ஜாலியா தரமா வேலை நல்லா செய்யுது மக்களே, சூப்பரா இருக்கு, பிடிக்கு இருந்து பாருங்க, டிஸ்பிளே சூப்பரா இருக்குது. டிஜே கீஜே போறது லேப்டாப் தேவைப்பட வாங்க, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, ஆனாவாத லேப்டாப் மக்களே. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடன் தொல்லையால் கார் ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை. விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து தமிழகத்தில் கடன் தொல்லையால் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 2ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கைது. ஓட்டுகளை பெறுவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திமுக அரசு ஏவல் துறையை கொண்டு தங்களை அடக்குவதாக ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் நஷ்டஈடு வழங்காத அரசு பேருந்தை ஜப்தி செய்த அதிகாரிகள். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்காமல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் கடலோரத்தில் சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. பங்குச்சந்தையில் சென்செக்ஸ், நிப்டி ஆகியவை சிறிய உயர்வுடன் நிறைவு பெற்றாலும் 6% வரை சரிவை சந்தித்த ஐடி பங்குகள். ஏஐ அச்சம் காரணமாக முதலீட்டாளர்கள் குழப்பம், சந்தையில் தெளிவற்ற போக்கு, தொழில்நுட்பத்துறையின் அதிக மதிப்பீடு என தடுமாற்றத்தில் முடிந்த பங்குச்சந்தை.